இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கலந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இதனாலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். கடந்த 2 வாரம் ஒரு செய்தியை நாம் தியானிச்சோம். நமக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பயந்தோலியா இருந்த சீசர்கள் மேல ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துல ஜெப நேரத்துல ஜெபிக்கும்படி தேவாலயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானியா இருந்தவன் பிச்சை கேட்ட போது பேதுரு ஒரு வார்த்தை சொன்னார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. உங்களிடத்தில் என்ன இருக்குது? அப்ப அதை நம்ம அன்னைக்கு பேதுரு பயன்படுத்தின போது அற்புதம் இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் பயன்படுத்தும் போது அற்புதங்கள் நடக்கும். போன வாரம் நம்ம தியானிச்சோம், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொன்னேன். கிறிஸ்துவானவர் பிரகாசமான எதிர்காலமாக உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். உங்களுக்குள் இருக்கிற தேவன் உங்களுக்கு ஒரு பிரேக் ஃபீச்சரை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அதுக்கு நம்ம என்ன பேரிட்டோம்? சொல்லுங்க, கையை தட்டுங்க. அப்பா ஒரு ஆளாக இருக்கேன். ஹல்லேலூயா. என்ன பேரிட்டோம்? ஒரு வாரமே மறந்துட்டீங்க. அப்ப அடுத்த பில்டிங் வாங்கின போது ஞாபகப்படுத்துக்கு நான் வர சொன்னேன். உங்களை நம்புறேன். ஹல்லேலூயா. வீட்டுல எழுதுங்க, என் தேவன் எதிர்காலத்தின் தேவன். ஹல்லேலூயா. ஆகார் தேவனுக்கு பெயரிட்டார், இதை நீ காண்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். நாம் சபையா பேரிடுகிறோம், எங்கள் தேவன் எங்கள் எதிர்காலத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர் நிகழ்காலத்தின் தேவன், கடந்த காலத்தின் தேவன் தான். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீச்சரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் எதிர்காலத்தின் தேவன். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அப்படி சொல்ல போறோங்க, உங்களுடைய எதிர்காலமே மாற போகுதுங்க. அண்ணாமலை படத்துல ஒரே பாட்டு சீன்ல ரஜினிகாந்துக்கு அவ்வளவு உயரம் கிடைக்க முடியுமானா, ஏண்டா உலகத்துக்கு எப்படி சிந்திக்காம இருந்தீங்களா? அப்படியே பால் வச்சானா முன்னேறிட்டாலும் நீயே இப்படி முன்னேறுவானா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. அதோட நம்ம கேள்வி கேட்கவே மாட்டோம். எப்படா முன்னேறினாலும் கேள்வி என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். பாருங்க, ஆனால் நீங்கள் இந்த வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. அதெல்லாம் ஆண்டவர் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாய் மாறும். நீங்க அநேக நேரங்கள்ல உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்க தீர்மானிக்க வைக்கலாம் பிசாசு. இதான் உன் சூழ்நிலை, உன் எதிர்காலம் இப்படிதான் இருக்க போகுது, இதோட பெரிய பெட்டரா நீ வாழ முடியாது. நோ, எதிர்காலத்தின் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலம் பிரகாசமாய் மாறும். சொன்னேன், ஆபிரகாம் விக்கிர ஆராதனையில் இருந்தான். அவன் ஆண்டவர் அவனை அழைத்த போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருப்பாங்க. எபிரேயர் 11ஆவது அதிகாரத்துல தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு வந்தான். பாருங்கள், 14ஆவது வசனம் நினைக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் நிருபம் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ இந்த 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 சடங்காச்சாரம், இந்த விக்கிர ஆராதனை இதை விட்டுட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவா. ஹல்லேலூயா. என்று அவங்க ஆண்டவர் கூப்பிட்ட போது தான் போகும் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா எதிர்காலத்தின் தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எதிர்காலம் எப்படி இருந்துச்சு? வானத்தின் நட்சத்திரங்கள் போல் ஆசீர்வாதமா இருந்தது. உனக்குள் பூமியுள்ள அம்சங்கள்லாம். ஹல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலம் இப்பொழுது என்ன நடக்க போதோ, எப்படி நான் வாழ போறேன், எப்படி என் ஓட்டத்தை முடிக்க போறேன், அப்படிலாம் ஒரு டவுட், ஒரு சந்தேகம் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு,
உன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன், உன் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு உங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். எதிர்காலத்தின் தேவன் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எதிர்காலம் நம்முடைய தாய் தகப்பனுடைய தரிசனத்துல இல்லைங்க, நம்முடைய தரிசனம் கூட மாறிடும். நம்ம ஒன்று நினைப்போம், நிறைய நினைச்சிருக்கிறோம், அதெல்லாம் நடக்கல. அல்லேலூயா. ஆனா அப்பா சொல்றாரு, உன் எதிர்காலம் என் கையில. அல்லேலூயா. தாவீது சொல்றான், என்னுடைய எதிர்காலமே அவருடைய கையில இருக்குது. அதனால கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பிரைஸ் லார்ட். அடுத்த ஒரு எதிர்காலத்தை சொன்ன ஈசாக்குடைய எதிர்காலம். பிரைஸ் லார்ட். பஞ்சம் சூழ்நிலை எப்படிப்பட்டது? பஞ்சம். அந்த பஞ்சத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் விடுவித்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை ஐஸ்வர்யனாக்கி அவனுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. அடுத்த யாருடைய எதிர்காலத்தை சொன்னேன்? ஒரே ஒரு சவுண்ட் கேட்குது. அடுத்து யாருடைய எதிர்காலத்தை சொன்னேன்? யாக்கோபுக்கு எப்படி எதிர்காலம் இல்லாம இருந்தான்? கோல கைமா எங்க ஹோட்டல் இருந்தானா? வனாந்தரத்துல படுக்கைக்கு தலையாணி கிடையாது. எவ்வளவு எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்? மிகப்பெரிய ஆபிரகாம் சந்ததி, மிகப்பெரிய பணக்காரன். தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு சகோதரனால் விரட்டப்பட்டு தன்னந்தனியாக வந்து நிற்கிறான். சூரியன் அஸ்தமித்தது. அல்லேலூயா. எதனால இப்படி இருக்கும்போது தெரியாது. தன்னந்தனி, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, உடம்பிருந்தவன் யாரும் இல்லை, தனியா இருக்கிறான். தேவன் எதிர்காலத்தின் தேவன் அங்க குறுக்கிறார். அல்லேலூயா. எதிர்காலத்தின் தேவன் அங்க அவனுக்கு ஒரு கனவை கொடுக்கிறார். தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்கும். அவன் எதிர்காலத்தை பார்க்கிறான். உடனே இந்த எதிர்காலத்தின் நன்மைகள் ஆசீர்வாதத்தை இன்னும் கண்ணால பார்க்கல, ஆனா விசுவாசத்துல பார்த்து ஒரு பொருத்தனை செய்கிறான். எனக்கிட்ட வருது என்ன நான் தசமபாகம் கொடுப்பேன். அல்லேலூயா. எதிர்காலத்தின் மேல் நீங்கள் மகிழ்ச்சியா இருங்க. உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்னமோ போகுது சார் அப்படின்னு சொன்னாங்க உலகத்துக்காரு. அப்படி கிடையாது. சொல்லுங்க, எதிர்காலம் சூப்பரா இருக்கும். என்ன ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்குது, ரொம்ப துட்டு கொடிச்சா? ஆமாயா, நீ சொல்ற நல்ல வார்த்தை அப்படியே ஆக்கணும். ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேசலாம். அந்த பாஸ்டருக்கு என்ன, அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், ஆமே நாம இன்னும் சொல்லு. அல்லேலூயா. நீ எவ்வளவு, ஏன்னா என் எதிர்காலம் என் கையில் இல்லை, என் எதிர்காலம் என்னை அழைத்தவர் கையில் இருக்குது. அல்லேலூயா. இன்னொரு எதிர்காலம் சொன்னேன். டீச்சர் கூட தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பாஸ்டர் செய்ய, போன வாரம் நீங்க அனுப்புனீங்க, இங்க இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சிச்சு. அடுத்தது திங்கள் செவ்வாய் புதன் வேலை வெளி பார்த்தா இப்ப யாரையா கூட்டு வந்து எங்களை ஆண்டவர் விட்டுட்டாரு. அல்லேலூயா. அப்படியா? ஆண்டவர் சொன்னாரு, உன் வாழ்க்கை இருளா இருந்தாலும் நான் வெளிச்சமா இருப்பேன். அல்லேலூயா. யோசேப்புடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருந்தது, ஆனா எதிர்காலத்தின் தேவன் யோசேப்பு வாழ்விலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய மிகப்பெரிய பிரேமனிஷ்டரா மாற்றினார். அடுத்த ஒரு எதிர்காலம் சொன்னேன், நீங்க சொல்லாதீங்க, கொஞ்சம் பேர் யாராவது சொல்றாங்க பாப்பா. மோசே. அப்பா கையை தடுங்கப்பா, கேட்கிறோம், நாங்க இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த யாருடைய எதிர்காலம்? அவருடைய எதிர்காலம் ஆரம்பத்துல சூப்பரா இருந்துச்சு. அரண்மனையில் இருந்தான், தேவ திட்டத்துக்காக வந்தான், வனாந்தரத்துக்கு போயிட்டான். பிரைஸ் லார்ட். வனாந்தரத்துல ஆடு வச்சுட்டு இருந்தான் 40 வருஷம். அவன் எதிர்காலம் இருந்திருந்தது, எதிர்காலம் கேள்விக்குறியா இருந்தது. ஆனா கர்த்தர் முட்செடியிலே தோன்றினார். அல்லேலூயா. மோசே, மோசே, நீ கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பேர் சொல்ல வைக்கிறார். என்னுடையவன், என்னுடையவன், அவனை பேர் சொல்ல வைக்கிறேன். அது வேணும். ஐயா வர்ஷிப்பு பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மணிக்கும் மேடாவுக்கும் ஜெபிக்க சொன்னாரு. ரெண்டாவது சொல்ல இல்லை ஐயா ஜெபம் தாசன் அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. அப்பாங்க அவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் என்பது நீங்க தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பீங்கன்னா தேவன் உங்களோடு பேசுறதை உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். நீங்க அநேக திருமணங்கள்ல பார்க்கணும், நிறைய பாஸ்டர்ஸ் பாவம் பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சுக்கிட்டு அந்த கதை இந்த கதை கடன் கதை அந்த கதை இப்படி சொல்லி அவங்களே பயந்து எப்படிடா வாழ்க்கை ஆரம்பிக்க போன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் முதல் திருமணத்தை எப்படி ஆரம்பிச்சார் தெரியுமா?
அவங்களுக்கு வேண்டிய எல்லா பரிபூரணத்தை கொடுத்துட்டு அவங்களை பார்த்து சொன்னார், தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவன் அவங்களை என்ன செய்தாரா? உன் எதிர்காலம் சூப்பரா இருக்கும், நான் உன் கூட இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதுக்கடுத்து மோசேயுடைய காரியங்கள் எதிர்காலத்தை குறித்து நம்ம தியானிச்சோம். இந்த நாளிலே நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். அது என்ன காரியம்னா, உங்களுக்குள்ள இருக்கிற நன்மைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். பாருங்க, இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம். அடிக்கடி நம்ம இந்த சம்பவத்துல நம்ம போயிட்டு வாரோம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் முதல் சில 6 வசனம் வரை வாசிப்போமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆமென். பழைய ஏற்பாடு 468வது பக்கம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது என்ன புஸ்தகமா இருக்குது? போன வாரம் இந்த பைபிள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்க சபையில் நிறைய ஊழியர்கள் எழுத போறாங்க. அல்லேலூயா. அவங்க சரித்திரம் பார்த்தீங்களா? இது என்ன சப்ஜெக்ட்? சரித்திர புஸ்தகம். அல்லேலூயா. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு மணி நேரம் நீங்க வேதத்தினுடைய எத்தனையோ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் என்னென்னமோ படிச்சோம். நிறைய படிக்காட்டாலும் அவருக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுத்துருக்கு. இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் நேரம் ஒதுக்குங்க. அல்லேலூயா. வேதத்தை புரிந்து கொள்ள உதவி செய்வார் ஆண்டவர். இதுக்கு நேரம் அறிந்து இது புரிஞ்சு நீங்க பைபிள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அதனால போன வாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு எத்தனை பேர் வந்தாங்க? 6 பேர் வந்தாங்க. 8 பேர் 6 பேர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல என்னென்ன சம்பவம் எப்படி இருக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. பிரைஸ் காட். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாடு 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை நம்ம 7ஆம் வசனம் வரை பார்க்க போறோம். தெரிஞ்ச சம்பவம் தான், அடிக்கடி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த நாளிலையும் இந்த சம்பவத்துக்குள்ளாக ஆவியான சில வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறார். எல்லாம் வாசிக்கலாமா? எழுதுட்டீங்களா? வாசிங்க. தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால் அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விட்டு உன் கடனை தீர்த்து மீதியை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க என்றார். அல்லேலூயா. இங்கே இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு வியாதி ஒரு பிரச்சனையா இருக்கலாம், பணம் ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு பிரச்சனை நீங்க இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தீர்வை இந்த வேத வசனத்தில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்கு வேண்டிய பதில் ரொம்ப தூரமா இல்லை. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைக்கு வேண்டிய பதில் ரொம்ப ரொம்ப தூரமா இல்லை. இப்போ இந்த விதவை தன்னுடைய 2 மகன்கள் எலிசாவை சந்திக்க வருகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசியை கேட்கிறான். இது ஒரே ஒரு வார்த்தை, அதான் வாசிக்க போறோம். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவ்வளவுதான். நீங்க செய்தீங்கன்னா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன்.
உங்களிடத்துல என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. வேற உங்களிடத்துல என்ன இருக்குது? சரி, போன 2 வாரம் நீங்க தியானிச்சோம் பாத்தீங்களா? அதுல பதில் இருக்கு. உங்களிடத்துல என்ன இருக்குது? ஆமென். கை தட்டுங்க. அல்லேலூயா. உங்களிடத்துல என்ன இருக்கிறது? 2வது பாயிண்ட். இயேசுவின் நாமம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் தியானம். போன வாரத்துல உங்களிடத்துல என்ன இருக்கிறது? பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படி பேச ஆரம்பிச்சா பிசாசு ஓடிடும். நீங்க அப்படியே பிரச்சனையில வரும்போது பிசாசு ஓட என்ன இருக்கு? யார் என்ன இருக்குது? உன் குடும்பத்துல என்ன இருக்கு? காலை விடுங்க சண்டை. உங்களுடைய வேலையில என்ன இருக்கு? பணம் பற்றாக்குறை தான் இருக்குது. இல்லை 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 என்பதுதான் உங்க குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொய்னு பொய்க்கு சத்தியம் தருவி சத்தியம். உங்களுக்கு என்ன இருக்கிறது? 2 வாரம் பிரசங்கம் பண்றதுன்னு சொல்லுங்க. உங்க இடத்துல என்ன இருக்கிறது? சொல்லுங்க. என்னிடத்தில் இயேசுவின் நாமம் இருக்கிறது. என்னிடத்தில் உள்ளது உனக்கு வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமம். அல்லேலூயா. என் நாமத்தினால எவைகளை கேட்பீங்களோ அவைகள் எல்லாம். ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளல? விசுவாசிக்கல, கேட்கல. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப உங்களுக்கு என்ன இருக்கிறது? பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்கிற கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. நீ சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம குறைஞ்ச ஆள் கிடையாதுயா. சும்மா சொல்லுங்க. நான் குறைஞ்ச ஆள் கிடையாது. எனக்குள் பெரியவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதான விசுவாசம். இப்ப எலிசா இந்த விதவை நினைச்சா ஏதோ ஒன்று வெளிய பிரகாரத்திலிருந்து எனக்கு தீர்வை கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு வாரா. எலிசா சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்குது? இதாங்க தியானிக்கப்படும். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எந்த கிராமத்துக்கும் போலாம், எந்த பட்டணத்துக்கு போலாம், தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பயணம் செய்த போது எந்த ஒரு பலவீனமும் என் சமயத்தில் நான் சந்திக்கவில்லை. காரணம் நான் எதை முன்னிறுத்தினா, இயேசுவின் இரத்தத்தினால் தமிழ்நாடு மூடப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் நான் மூடப்பட்டிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து நடுங்க வேண்டும். நடுங்குகிறான். அதான் சத்தியம். அல்லேலூயா. நீங்க தனியாக ஒரு இடத்துக்கு போகவில்லை. உங்களுக்குள் ஒருவர் பெரியவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நீங்கள் அவரையும் உங்களையும் பிரிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இப்போ அவன் சொல்றான், தன்னிடத்தில் இருக்கிற மிக பெரியதானதை அவர் வாழ்க்கையில அவர் உணரவில்லை. அவன் நினைச்சிட்டு இருக்கான், இந்த கடனை தீர்க்க, என் பிள்ளைகளை காப்பாற்ற யாராவது வெளியே வந்து எனக்கு உதவி செஞ்சிருவாங்களோ அப்படின்னு எண்ணிட்டு இருக்கிறான். இப்போ உண்மையான ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு ஊழியர் சொல்லுகிறான், இன்னைக்கு சொல்றான், எலிசா உன்னிடத்தில் என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேருக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். நம்ம ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிடுறோம். இப்ப என்னன்னா, உங்களிடத்தில் இருக்கிறத நீங்க விசுவாசிக்கும் போது ஒரு காரியம் நடக்கும், ஓவர்ஃப்ளோ நடக்கும். அல்லேலூயா. நிரம்பி வழிகிறதாக நடக்கும். இப்போ இவன் நினைச்சிட்டு இருக்கிறான்னா, என்னிடத்தில் என்ன இருக்குது? இப்போ எலிசா சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்ட உடனே ஒரு குடம் எண்ணெய். உடனே அந்த விசுவாசத்தோடு போயிட்டு இருக்கிறான். என் கூட என் வீட்டில் என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா வேதவசனம் சொல்லுது, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வெறும் பாத்திரங்களை, அநேக பாத்திரங்களை வாங்கினார். அல்லேலூயா. அநேக பாத்திரங்கள். ஏன் வாங்கினா? அவனுக்கு தெரியுது, எனக்குள்ள என் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெய் நிறைந்து வழிய போகிறது. அல்லேலூயா. அது நிறைந்து வழிய போயிருக்கு. இப்ப ஒரு பாத்திரத்தின் பெயர் பண தேவையை பூர்த்தி செய்யும் பாத்திரம். அல்லேலூயா. ஒரு பாத்திரத்தின் பெயர் சுகமாக்கும் பாத்திரம். ஒரு பாத்திரத்தின் பெயர் மகிழ்ச்சி. ஒரு பாத்திரத்தின் பெயர் வெற்றி. அநேக வெறும் பாத்திரங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கேட்டுவாங்க. வாங்கி
கதவை பூட்டிட்டான். எதற்காக கதவை பூட்டினா? அவளுக்குள் விசுவாசம் வந்து விட்டது. நான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரு பாத்திரத்திலிருந்து எண்ணெய் நிரம்பி வழிய போகிறது, நிரம்பி வழிய போகிறது, நிரம்பி வழிய போகிறது. என் பிரச்சனைக்கு தீர்வு வெளியே இல்லை, உள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான் தனி ஆளு இல்லை, எனக்குள் ஒருவர் இருக்கிறார். அவர் நிரம்பி வழிகிற பாத்திரம் உள்ளவர். அவர் என் எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றுகிறவர். இப்ப ஒவ்வொரு பாத்திரம், உங்களுக்கு என்னென்ன பாத்திரம் வேணும்? உங்களுக்கு எத்தனை பாத்திரம் வேணும்? ஆசீர்வாத பாத்திரம் வேணும். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு பாத்திரத்தை இப்ப சுத்தி வெறும் காலி பாத்திரம், ஒரே பாத்திரம் மாத்திரம் நிரம்பி இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். என்னிடத்தில் உள்ளது உனக்கு. இப்ப உங்களுக்குள்ள எத்தனை பாத்திரங்கள், அநேக வெற்று பாத்திரங்கள் வந்தாலும் உன் வாழ்க்கை முழுவதையும் ஆஸ்வதிக்கிற கிறிஸ்து என்ற பாத்திரம் உனக்குள் நிரம்பி வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க நம்மளுக்குள்ள இந்த விதவை போல கவலையோடு, சஞ்சலத்தோடு, கடன் பிரச்சனையோடு, வியாதியோடு, சோர்வோடு, என்னடா யாரெல்லாம் நமக்கு உதவி செய்வார்? மாமனார் உதவி செஞ்சுருவாங்களா? மாமியார் உதவி செஞ்சுருவாங்களா? கூட பிறந்த உதவி செஞ்சுருவாங்களா? நண்பர்கள் உதவி செஞ்சுருவாங்களா? அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை ஓவர்ஃப்ளோவாக மாற்றுகிற ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. எலிசா சொன்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறாங்க? பிரைஸ் காட். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, நான் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாரும் எங்க போயிட்டோம்? எல்லாரும் எங்க போயிட்டோம்? யாரும் கிச்சனுக்குள்ள போகலையா? கண்டிப்பா நல்லா இன்னைக்கு மதியானம் சாப்பாடு நல்லா இருக்கும். நான் உங்களை பிளஸ் பண்றேன். அல்லேலூயா. ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா நீங்க உண்மையா கவனமா கேட்கறீங்க பாருங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும். பிரைஸ் காட். இல்லைன்னா சொல்லுங்க, என்னையும் கூப்பிடுங்க, உங்க வீட்டு சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்ப நான் சொல்லும்போது அந்த வீட்டுக்குள்ள போயிட்டோம். 2 பிள்ளைங்க நிக்கிறாங்க, அவங்க அம்மா நிக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த பாத்திரம் தான் அது. ஏற்கனவே அந்த பாத்திரத்தில் என்ன இருந்தது உண்மைதான். அந்த பாத்திரத்தோடு இவங்க 3 பேரும் கவலைப்பட்டது உண்மைதான், வேதனைப்பட்டது உண்மைதான், கண்ணீர் விழிச்சது உண்மைதான், அவமானப்பட்டது உண்மைதான். ஏன்னா கணக்காரன் இந்த 2 பேர்த்தை அடிமையா ஆக்க போறான். அல்லேலூயா. வெளியே சத்தம் போட்டிருப்பான், கணவர் வேற இல்ல. துக்கம், தவிப்பு, வேதனை, தோல்வி, இதோட அந்த வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பாத்திரமும் அங்கதான் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் நானும் கூட எம்மாவூர் சீசர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தந்து விட்டார் என்று அவர்களால விசுவாசிக்க முடியல. அவங்க துக்கத்தோடு வந்தாங்க. அல்லேலூயா. இயேசு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்ம வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுகிற கிறிஸ்து நமக்குள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம அநேக நேரங்களிலே நாம் தனிமையை யோசிக்கிறோம், கவலைப்படுறோம், வேதனைப்படுறோம். இந்த பற்றாக்குறையில எப்படி, இந்த பட்ஜெட்ல நான் எப்படி வாழ்வது, நான் என்ன செய்ய போறேன், எப்படி பெட்ரோல் போட, எப்படி இந்த பலசருக்கு வாங்க, எப்படி இதை செய்ய, அதை எப்படி கொடுக்க, அப்படின்னு நம்ம அப்படியே அங்க ஆயிக்கிறோம். ஆனா பாத்திரம் எங்க இருக்குது? வீட்டுக்குள்ளதான் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் அந்த விதவையை பார்த்து கேவலமாய் பேசுற போது உள்ள கதவை பூட்டி 3 பேர் அழுதுருப்பாங்க. ஆனாலும் அவங்களுடைய அழுகையை சந்தோஷமாய் மாற்றுகிற பாத்திரம் எங்கதான் இருந்துச்சு? அதெல்லாம் வெளிப்பாடு உள்ள சபைக்கு வரும். பிரைஸ்லா. ஏதோ ஒரு சண்டை எங்கேயோ போனோம், அங்கே அங்க போயிட்டு வந்துட்டோம். ஒரு விசுவாசம் இருக்குங்க. நீங்க ஒரு சண்டை வேற கட்சிக்கு போனீங்கன்னா, நீங்க ஒண்ணுமே சொல்லலைன்னா உங்களுக்கு இன்னும் வித்தியாசம் தெரியலன்னு அர்த்தம். நான் வாட்ச் பண்றேன். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை புரிஞ்ச விசுவாசம் ஆவியானவர் பேசும்போது உங்களுடைய இருதயம் அப்படியே விசுவாசிக்கும். அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்தும். பிரைஸ்லா. நீங்க சத்தியம் தெரியல, ஏதாவது சர்ச்சில் போய் உட்கார்ந்துக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. சத்தியத்துக்கு நான் சின்ன சபையோ பெரிய சபையோ அது முக்கியம் அல்ல.
சத்தியத்தை சத்தியமா அறிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இங்க எலிசா கிட்ட மட்டும் விதவை வரலன்னா, அல்லேலூயா, இவன் எலிசா விதவை என்ன நினைச்சு பாத்தீங்களா? இந்த எலிசா மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அவர் எனக்கு ஒரு பணத்தை கொடுத்து இந்த கடனை செட்டில் பண்ண உதவி செய்வார் அப்படிதான் நினைச்சிட்டு வந்திருப்பான். அப்படி எலிசா கொடுத்திருந்தா, பணத்தை கொடுத்தா கடன் மட்டும்தான் செட்டில் ஆயிருக்குமே தவிர அவங்க ஜீவனம் பண்றதுக்கு வழி இருக்காது. அல்லேலூயா. ஆனால் எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப என்கிட்ட நீங்க வாரீங்கன்னா நான் உங்களுக்கு வாரம் ரூபா கொடுக்கல, வாரம் ஒன்று செய்கிறேன். இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக சமயத்துல பிசாசு உனக்குள்ள இருக்குது, உனக்குள்ள அந்த போராட்டம் இருக்கு, இந்த போராட்டம், எதுவும் இருந்தாலும் ஒன்றை நீங்க அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள் இருக்கிறவரை அறிய அத்தனை போராட்டம் உங்களை விட்டு விலகி ஓடும். பிசாசு மேன்மைப்படுத்த வேண்டாம், செய்வினையை மேன்மைப்படுத்த வேண்டாம், பில்லி சுனியத்தை மேன்மைப்பட வேண்டாம். அத்தனை வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு. வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ளவர் சகல நாட்களிலும் யாருக்குள்ள இருக்கிறார்? யாருக்குள்ள இருக்கிறார்? மார்பு தட்டி சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். அதனால மந்திரவாதம் கிடையாது, பில்லி சுனியம் கிடையாது. யாரும் சொல்ல நம்பாதீங்க. யாராவது சொன்னாங்களா சிரிச்சுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தான் சத்தியம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அல்லேலூயா. என் உலகத்தில் இருக்கிறது எனக்குள் இருக்கிறது பெரியவர். இப்போது எலிசா பணத்தை கொடுக்கவில்லை, பணத்தை காட்டிலும் பல கோடி பணத்தை வரவைக்கிற சத்தியத்தை சொல்லிவிட்டார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. உனக்குள் இயேசு இருக்கிறார், உன்னை வாழ வைக்கிற இயேசு இருக்கிறார், அவருடைய நாமம் இருக்கிறது. உன் வாழ்க்கையை எல்லாவற்றையும் தலைகளா மாற்றுகிறவர் உனக்குள் இருக்கிறார். அவர் உன்னை வாழ வைப்பார். இப்ப இவரோட விசுவாசம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அப்படியே இந்த விதவை அந்த பாத்திரத்தை இப்போ பார்க்கும்போது அந்த பாத்திரம் வேற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. என்ன மாதிரி தெரியுது தெரியுமா? எப்படி தெரியுமா? இப்போ 3 பேர் அப்படி நிற்கிறாங்க, அந்த பாத்திரத்தை பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு, இந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் நிரம்பி வழிய போகிறது, நிரம்பி வழிய போகிறது. My cups runs to overflow. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த தாவீதை கண்டுபிடித்து விட்டான். தாவீதுக்கு அநேக சத்துருக்கள் இருந்தார்கள், ஆனால் அவன் சத்துருக்களை மேன்மைப்படுத்தவில்லை. அவன் என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த பாத்திரத்தை அப்படி பார்க்கிறான், இல்ல கதவை பூட்டியாச்சு, அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது விசுவாசம், அல்லேலூயா, விசுவாசம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாத்திரத்திலிருந்து அதுவரை எண்ணெய் புறப்படவில்லை. என்னைக்கு விசுவாசத்தோடு அந்த பாத்திரத்தை பார்த்தாங்களோ அன்று அந்த நிமிஷமே எண்ணெய் புறப்பட ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. என்ன அப்படியே வடியுது. வடிஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க? ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுத்த பாத்திரத்தை ஊத்துறாங்க. ஊத்தினே இருக்காங்க, நிரம்புது. ஊத்துறாங்க, நிரம்புது. ஊத்துறாங்க, நிரம்புது. ஊத்துறாங்க, நிரம்புது. ஹல்லேலூயா. உங்கள் பாருங்க, அங்க இருந்த காலி பாத்திரம் முழுவதும் நிரப்பிட்டாங்க. இப்ப பாத்திரம் இல்லை, ஆகையால் எண்ணெய் நின்று போய்விட்டது. ஹல்லேலூயா. பாத்திரம் இருந்தால் எண்ணெய் இன்னும் வந்து கொண்டு இருக்கும். பிரைஸ் லார்ட். இப்போ நீங்கள் நான் என்ன செய்ய போறோம்? உங்க வாழ்க்கையில யாருக்குரிய பாத்திரம் நிரம்பணும். என் பொருளாதாரம் நிரம்பணும், என் சரீர சுகம் நிரம்பணும், என் வேலையில வெற்றி உண்டாகணும், என் ஜெப வாழ்க்கை நிரம்பணும், என் சந்தோஷம் நிரம்பணும், என் சமாதானம் நிரம்பணும். நீங்க எத்தனை பாத்திரம் கொண்டு வந்தாலும் அத்தனை பாத்திரத்தை நிரப்புகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவரே, நான் உங்களுக்காக அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா போவீங்க. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஊழியத்துக்காக நான் எல்லாம் செய்யணும், செய்வீங்க. உங்களுடைய பாத்திரம் வெறுமையான பாத்திரமா இப்பொழுது இருக்கலாம். அந்த வெறுமையான பாத்திரத்தை உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் பாத்திரத்தோடு நீங்கள் இணையுங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு பாத்திரம் இருக்குது, அது உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் செழிப்பாய் மாற்ற, ஆசீர்வாதமாய் மாற்ற, சுகமாய் மாற்ற அவர் ரெடியா இருக்கிறார்.
அல்லேலூயா. இப்ப நம்ம நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? நம்ம பட்ஜெட் இவ்வளவுதானே, நம்ம பணம் இவ்வளவுதானே, நம்ம என்ன செய்ய? நம்மளை வாழ வைக்கிறது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு. அதனாலதான் 3 யோவான்ல சொல்லப்படுகிறது பாருங்க. 3 யோவான் ஒரு வசனம் வாசிங்க. 2வது வசனம். உன் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா, உன் மனசு வாழ்கிறது போல நீ கொஞ்சம் வாழ்க்கை வாழக்கூடாது. அவைக்குரிய வாழ்வில, பொருளாதாரத்துல, சரீர சுகத்துல, குடும்பத்துல, எதிர்காலத்துல, எல்லா பகுதியிலையும் பிரியமானவனே, பிரியமானவர்களே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து. அப்போ எல்லாவற்றிலையும் வாழ நீங்க விரும்புகிறீங்களா? ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாவற்றிலும் வாழ விரும்புகிறீங்களா? எல்லாம் கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. எப்பயுமே இந்த சத்தியம் உள்ள போகும்போது தான் உங்களுக்குள்ள நிறைய தடுமாற்றம் வரும். பிரைஸ் தி லார்ட், விடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா இப்போ அந்த விதவைக்குள்ள விதவை என்ன நினைச்சிட்டு இருந்தானா, நான் ஒரு ஏழை, நான் ஒரு கடன்காரன், என் பிள்ளைங்க என்ன ஆக போகுது தெரியல, என் பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆக போகுது தெரியல, அப்படி நினைச்சிட்டு இருந்தா. ஆனால் அவள் வாழ்க்கையில விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இங்க சொல்ல பிரியமானவரே, உன் ஆத்துமாய் வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும். இப்போ இந்த விதவையானவர் எத்தனை பாத்திரம் கொண்டு வந்தாலும் ஆண்டவர் நிரப்பிட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நல்லா புரியுது. இப்போ உங்களுக்குள்ள இந்த ஓவர்ஃப்ளோ எப்படி ஆரம்பிக்கும்? தாவீது சங்கீதம் 23 சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 23:5 வாசிங்க. முக்கியமான ஒரு வசனம் வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக இப்ப பாருங்க, இந்த விதவைக்கு எப்ப விசுவாசம் வரும்போதுதான் உங்க வாழ்க்கை நிரம்பி வழியும். உங்களுக்குள் உங்கள் மனநிலை மாறும்போதுதான் உங்க வாழ்க்கை நிரம்பி வழியும். உங்க மனநிலை, நான் என்ன செய்ய போறேன், எப்படி இந்த பட்ஜெட்ல வச்சு ஓட்ட போறேன், இப்படி இருந்தா உங்க பாத்திரம் நிரம்பி வழியாது. உன் ஆத்துமா, உன் மனம். இப்ப இவருக்கு என்ன விசுவாசம்னா, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா, இத்தனை காலி பாத்திரமும் இந்த எண்ணெயின் பாத்திரம் நிரப்பி விடும். அல்லேலூயா. இதான் உங்க விசுவாசங்க. ஆண்டவர் எப்படி விசுவாசி? ஆண்டவர் எல்லா பகுதியிலையும் நான் செழிப்பா இருப்பேன், நான் வெற்றியா இருப்பேன் ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா இருப்பேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்களோட வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில, எல்லா பகுதியிலையும் ஆண்டவரே. நீங்க விசுவாசிக்கும் போது உங்கள் மனதை நீங்கள் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. மக்கள் கைப்பிடிச்சு உங்க மனசை மாற்றுங்க. அல்லேலூயா. உங்க மனசை எப்படி மாற்றணும்? நிரம்பி வழிகிறதாக மாற்றணும். உங்க மனதை எப்படி மாற்றணுமா? நிரம்பி வழிகிறது. இப்போ தாவீது சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். பழைய உடன்படிக்கை. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தரின் மேய்ப்பராக எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்றேன், சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம். இப்ப நீ நமக்கு என்ன சத்துரு தெரியுமா? வியாதி, போராட்டம், கடன், சோர்வு, கவலை, பயம், இதாங்க சத்துரு. எந்த மனிதனும் நமக்கு என்ன கிடையாது, காண்கிற மனிதனோடு நமக்கு என்ன கிடையாது, போராட்டம். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, போராடிட்டு இருக்கிற, நீ வேதனையில் இருக்கிற, ஆனா நான் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன். நீ பயந்துட்டு இருக்கிற,
நான் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன். இந்த எண்ணெய் என்பது ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் என்பது அபிஷேகம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. இப்ப தாவீது சொல்றான், ஓஹோ சத்துரு நிறைய வந்துட்டாங்களா, பரவாயில்ல, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு குட் நியூஸ் சொல்றேங்க, உங்க மேல ஊட்டப்பட்டிருக்க அபிஷேகம் உங்களை வாழ வைக்கும். இந்த அபிஷேகத்துக்குள்ள உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம் எழுதப்பட்டிருக்கு. எதற்காக இந்த பூமியில கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினார் என்று அந்த அபிஷேகமே தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்க தாவீது மேல அபிஷேகம் வந்துச்சு. அந்த அபிஷேகமே அவனை நடத்திட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், கரடி வரும்போது கரடியை மேற்கொள்கிறான், சிங்கம் வரும்போது சிங்கத்தை மேற்கொள்கிறான், கோலியாத் வரும்போது கோலியாத்தை மேற்கொள்கிறான், கடைசி போய் சிங்காசனத்தில் உட்காருகிறான். ஹல்லேலூயா. தாவீது மேல ஊட்டப்பட்ட அபிஷேகம் என்ன தெரியுமா? நீ ஆளுகை செய்யணும். நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, ஆசீர்வாதமும் செழிப்பும் வெற்றியும் சுகமும் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம். உங்கள் மேல இருக்க அபிஷேகத்தை கனம் பண்ணுங்கள், அபிஷேகத்தை விரும்புங்கள். பிரைஸ் லார்ட். அபிஷேகத்தை விரும்புங்கள். இப்போ இவன் சத்துரு நிரம்பி இருக்கும் போது தாவீது சொல்றான், என் சத்துருக்கு உண்டாக என் தலையை என்னையா. இப்போ இந்த அபிஷேகம் தாவீது வாழ்க்கை சூப்பரா அமைய போகுதா அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை சொல்லிடுச்சு. அதனாலதான் அடுத்த வருஷம் சொல்றான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபை மட்டும்தான் தொடரும். வேதனை தொடராது, பிரச்சனை தொடராது, சூழ்நிலை பாடுகளை தொடராது. எனக்கு ஒன்று தொடரும். காரணம், என் மேல் அபிஷேகம் இருக்கிறது, என் மேல் அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் என் வாழ்க்கையில வருகிற அத்தனை பிரச்சனை இருக்கும். இப்ப தாவீது இப்படி சொன்னதுனால வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, ஆனா ஓவர் கம். பிரைஸ் லார்ட். இப்ப உங்க வாழ்க்கையில உங்க மேல தேவனுடைய திட்டம் அபிஷேகமாக இருக்குது. உங்க தேவன் ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கு அழைக்கிறார். அந்த எதிர்காலத்துல உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறாருன்னு எழுதி வச்சுட்டாரு. அந்த எதிர்காலம் எப்படி இருக்குன்னா, தாவீது சொன்னபடி என் ஜீவன்ல நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன செய்யும். அப்போ அந்த சொல்றான், இந்த அபிஷேகம் தான் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு நன்மையை உண்டாக்க போகிறது. அதனால இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் நின்று கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறார். முதல் தடவை முதல் பிரசங்கம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது. இயேசுவை குறித்து இந்த பூமியில இயேசு நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்துக்கு அபிஷேகம் தேவைப்பட்டது. அப்படின்னா நீங்கள் மாமிசமான யாவர்களின் ஆவியை அபிஷேகத்தை என்ன செய்யணும்? விரும்பணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அபிஷேகத்தை இன்னுமா என்ன செய்யணும்? வளர்த்துக்கணும். ஹல்லேலூயா. அபிஷேகம், உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நல்லா துதிச்சு பாடி ஆராதிக்கும் போது இந்த அபிஷேகம் உங்களை அற்புதமாய் நடத்திடும். ஹல்லேலூயா. உங்களை பிரகாசமாய் மாற்றிவிடும். இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அபிஷேகம். சரி, இன்னைக்கு நம்ம மேல எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கிறது அது மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம். இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் எலியாவின் அபிஷேகமா, எலிசாவின் அபிஷேகமா, மோசேயின் அபிஷேகமா, இல்லை யோசுவா மேல ஊட்டப்பட்ட அபிஷேகமா, தாவீது மேல ஊட்டப்பட்ட அபிஷேகமா? இல்லை. எப்படிப்பட்ட அபிஷேகம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தறினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. மோசே மேல அபிஷேகம் இருந்துச்சு, யோசுவா மேல அபிஷேகம் இருந்துச்சு, சாமுவேல் மேல அபிஷேகம் இருந்துச்சு, கிதியோன் மேல அபிஷேகம் இருந்துச்சு, சிம்சோன் மேல அபிஷேகம் இருந்துச்சு, தாவீது மேல அபிஷேகம் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா.
அல்லேலூயா. பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் அவர் ஒரு அற்புதமான வார்த்தை, தேவன் தம்முடைய குமாரனுக்கு தம்முடைய அளவில்லாமல் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றிருக்காரு. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இருக்கிறேன், 3ஆம் அதிகாரம் இருக்கிறேன். இல்லை சார், அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறத நீங்கள் வாசித்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வதிப்பார். பாருங்க பாருங்க 3ஆம் அதிகாரம் 34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் வித்தவுட் மெஷர்மென்ட், அளவில்லாத அபிஷேகம். நீங்க எலிசாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நோ நோ நோ. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை வேற. இன்னைக்கு நம்ம மேல அந்த புதிய ஏற்பாட்டில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? பழைய ஏற்பாட்டின் அபிஷேகம் பிரதான ஆசாரியன ஆரோன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை பார்க்கலாம் சிறந்த அபிஷேகம். அது கிறிஸ்துவின் அபிஷேகம். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தம்முடைய ஆவியினால வித்தவுட் மெஷர்மென்ட் அளவில்லாமல் ஊற்றினார். இப்ப அளவில்லாமல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் யார் தலையில் இருக்குது? கிறிஸ்துவின் தலையில் இருக்குது. அல்லேலூயா. இப்ப இந்த கிறிஸ்து சரீரமான இல்ல சொல்றது கேட்டு தம்பி, நீ சொல்றது கேட்டு அளவில்லாமல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் யார் மேல இருக்குது? கிறிஸ்துவ மேல இருக்குது. இப்ப எபேசியர்ல 1ஆவது அதிகாரத்தை கடைசி வசனம் வாசித்தோம். எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபை. சரீரமான சபையில யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நீங்க தான். அல்லேலூயா. சரீரமான சபைக்கு அவரை பிதாவாகிய தேவன் அவரை தலையாக நீங்க உங்க தலை யாரு? அஜித் சொல்லிருக்காங்க. உங்க தலை யாரு? எங்க தலை ஜீசஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. எங்க தலை ஜீசஸ். அல்லேலூயா. அவர் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் வித்தவுட் மெஷர்மென்ட், அளவில்லாத அபிஷேகம். தலையும் சரீரத்தையும் பிரிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் மறந்து என்னப்பா முகத்தை யாருப்பா வந்திருக்கா? தலை வீட்டில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அப்படி யாரும் நினைச்ச முடியாது. அப்ப கரப்பாம்பூச்சியை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க அல்லேலூயா. பாம்பே வந்தாலும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் தனியா இல்லை, உங்களோடு தலையாகி கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் கிறிஸ்துவையும் பிரிக்கவே முடியாது. உங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? கிறிஸ்துவின் அபிஷேகம். இந்த அபிஷேகத்துல உங்களுக்கு சூப்பர் எதிர்காலம் இருக்கு. அப்படி எழுதிப்போமா? உங்களுக்கு புரிய வைக்க ஆவியானவர் உதவி செய்வாராங்க. கண்களை திறப்பாராங்க. சொல்லுங்க, உடனே சொல்லுங்க, நானும் கிறிஸ்துவும் தனியா இல்ல. என் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் கிறிஸ்துவின் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். இந்த அபிஷேகத்துக்குள் பணம் இருக்கிறது. இந்த அபிஷேகத்துக்குள்ள தங்கம் இருக்கிறது. இந்த அபிஷேகத்துக்குள்ள வெற்றி இருக்கிறது. இந்த அபிஷேகத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது. இந்த அபிஷேகத்துக்குள்ள சமாதானம் இருக்கிறது. மேல் வீட்டு அறையில ஆவியானவர் இறங்குன உடனே அங்க இருந்த எருசலேம்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, என்னடா தண்ணி அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க ஒரு காலங்காலத்துல. தண்ணி அடிக்கிறவன் எப்படி இருப்பான்? போதும் ரொம்ப ஏறிச்சுன்னா எப்படி இருப்பான்? ரொம்ப ஹாப்பியா இருப்பான். என் மாப்பிள்ள ஒரு 10,000 என்ன மாப்பிள்ள 10,000 போச்சு, 1,00,000 தாங்க. காலைல மறுநாள் சரியான கூட என்னடா 1,00,000 நானே 500 கூட வழியில்லாம. அதெல்லாம் வேதவசனம் சொல்லுது. பவுல் சொல்றாரு, பொல்லாங்காய் தோன்று இந்த ஆவியால் நீங்க நிரம்பாம பரிசுத்த ஆவியால். அல்லேலூயா. இவங்க பயந்தோலியாக இருந்தாங்க 120 பேர். 120 பேர் அபிஷேகம் வந்து உடனே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, பாட ஆரம்பிச்சுட்டாங்க, ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே பார்த்தேன். அல்லேலூயா. நீங்க உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எப்படி தெரியுமா? ஓவர்ஃப்ளோ. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள உங்களுக்கு தேவையான பணம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. ஒரு ரகசியத்தை சொல்றேன், உங்களுக்கு வேண்டிய பணம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்க பீரோட பணம் இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்படுவீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிற பணம் உங்களுக்குள்ள இருக்குது. உங்களை பலப்படுத்துகிற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது.
உங்களுக்கு தேவையான அனைத்து உங்களுக்குள்ள இருக்குது. இப்ப நல்லா புரிஞ்சுங்க, அந்த ஒரு எண்ணெய் குடத்துலதான் மீதியான காலி பாத்திரங்கள்ல நடக்கக்கூடிய எண்ணெய் இருந்துச்சா இல்லையா? எண்ணெய் இருந்துச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடு கட்டணும் விரும்புறேன். பணம் உங்ககிட்ட இருக்குதுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, நாளைக்கு நிலத்தை வாங்குங்க. அப்போ எப்ப நடந்தது? எப்ப நடக்க? நம்ம ஒரு பில்டிங்கை பார்க்க போறோம். இப்ப ராஜ்யம் இந்த ரேட்ல கூடிச்சு, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. நம்ம எவ்வளோ 1 கோடிக்கு பார்த்தாலும் 2 கோடிக்கு பார்த்தாலும் அந்த பணம் எங்க இருக்கிறது? எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் வெள்ளியும் பொன்னும் இருக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுது பணம் வெளியே வரும்? எப்பொழுது உங்களுக்குள்ள சந்தோஷம் வெளியே வரும்? எப்பொழுது உங்களுக்குள்ள சுகம் வெளியே வரும்? எப்பொழுது உங்களுக்குள்ள வெற்றி வெளியே வரும்? இந்த விதவை என்ன செஞ்சா? கதவை பூட்டினார். அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த மனசு சொல்லும், நீ இவ்வளவுதான் சம்பளம் வாங்குற, உன் வாழ்க்கை எப்படிதான் இருக்குது, அதெல்லாம் பூட்டிடு. அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்குள்ள வருகிறார். இவன் ஒன்றே ஒரு ஃபோக்கஸ் அப்படி பார்க்கிறான், அந்த பாத்திரத்தையே பார்க்கிறார். இந்த பாத்திரம் தான், இந்த காலியான பாத்திரத்தெல்லாம் நிரம்ப போகுது. உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் உங்கள் வாழ்க்கைய எல்லா பகுதியிலும் ஆஸ்வதிக்க போகிறார். அவருடைய பாத்திரம் நிரம்பி வருகிறது. அவர் உங்களுக்கு தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதுக்கு இந்த செய்திக்கு முக்கியமான ஒரே ஒரு திறவுக்குள் ஒரு கீ என்னன்னா விசுவாசம். இப்ப சந்தோஷமே இல்லைன்னா நீங்க எங்க பார்க்கணும்? வடிவேல் ஜோக் எடுத்து பார்க்காதீங்க. எப்பயோ பார்க்குறீங்க, அதை பத்தி கவலை இல்லை. சொல்ல வாங்க, சந்தோஷம் எங்க இருக்குது? அதெல்லாம் சிறைச்சாலையில பவுல் எடுத்துக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். எனக்குள் சந்தோஷம் இருக்குது. எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். பணத்தை கொடுக்கிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அதெல்லாம் பவுல் சொல்ல, என்ன விளம்பரத்து கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எங்க விசுவாசிக்க? உங்களுக்குள். உன்னிடத்தில் என்ன, உங்களிடத்தில் என்ன இருக்குது? இப்ப சொல்லுங்க, உங்களிடத்தில் என்ன இருக்குது? உங்களிடத்தில் என்ன இருக்குது? ஆமென். அல்லேலூயா. உங்கள் ஒரே ஒரு பாத்திரம், அது நிரம்பி வழிகிற பாத்திரம். அந்த ஒரு பாத்திரம் தான் காலி பாத்திரத்தை நிரப்ப முடியும் என்றால் கிறிஸ்துவினால் நீங்கள் நிரம்பி வழிவீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவினால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். கிறிஸ்துவினால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்கிறவர் உங்களுக்குள் இருக்கிறார். அதனால என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைகள் எல்லாம் செய்வாரா? நிறைவாக. கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் கண்கள் திறக்கப்படுவதாக, என் செவிகள் திறக்கப்படுவதாக. எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் பாத்திரத்தை, நிரம்பி வருகிற பாத்திரத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நன்மை உண்டாகட்டும், இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சொல்லி நான் பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படியே திருவள்ளுவர்